தீபாவளி பூஜை தொடக்க நாளா வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவர்த்தன துவாதசி என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய நாளில் நாம் பசுக்களை வணங்குவதும் பசுக்களுக்கு பூஜைகள் செய்வதும் மிகவும் விசேஷமாகும். பசுக்களின் உடம்பில் தான் 33 கோடி தேவர்கள் வசிக்கின்றார்கள். நம் யானை மற்றும் குதிரையை பார்த்தால் அதன் முன்பகுதியை வணங்கி, பசுவை பார்த்தால் அதன் பின்பகுதியை வணங்க வேண்டும். பசுவின் பின்பகுதியிலே மகாலட்சுமி வசிப்பதாக ஐதீகம். அனைத்து தெய்வங்களும் பசுக்களின் உடம்பில் குடிபுகுந்தவர்கள். மகாலட்சுமி தாயார் கோமாதாவின் பின்புறத்தில் அமர்ந்து கொண்டார். அதனால் தான் நாம் கோமாதாவை பார்த்தால் பின்புறத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோம், பூஜைகள் செய்கின்றோம். எப்பொழுது நாம் கோபூஜை செய்யும் பொழுது கோமாதாவை பின்புறத்திலே அந்த பூஜைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். யானை மற்றும் குதிரைக்கு பூஜைகள் செய்யும் பொழுது அதனை முன்புறத்தில் செய்ய வேண்டும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவர்த்தன துவாதசி என்று கோபூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும். தங்கள் இளம் மற்றும் அலுவலில் இருக்கும் அருகில் இருக்கும் கோமாதாக்களுக்கு உணவளித்து அதன் பிறகு கோமாதாவின் பின்புறத்தில் நாம் தரிசனம் செய்ய நமக்கு கோமாதாவினரும் மகாலட்சுமி தாயாரினரும் தீபாவளி சிறப்பு பூஜையின் ஆரம்ப நாளில் பரிபூர்ணமாக குறிப்பிட்டது அதிகமாகும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளிலும் நடுவரைக்கும் தீபாவளி திருநாளிலும் லட்சுமி வேலனை தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்கள் இல்லங்களிலும் லட்சுமி வேறு சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும் அரைக்காசமணிகள் என்று கேட்கட்டும். ओम श्री कुबेर लक्ष्मी की